நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு சுதர்சனன் ஆட்சேபன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது 2-3 ஸ்டேஜாக இருந்தது. ஒன்று எந்த கூட்டணி அமையும் அப்படின்றது, அது திமுக காங்கிரஸ் இயல்பான கூட்டணி. யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிங்கும் போது 9 தொகுதி. ஆனால் 9 தொகுதியில் சிவகங்கை நிச்சயம் இருக்கும், அதில் சுதர்சனன் ஆட்சேபன் நிச்சயம் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கடைசி நேர மாற்றம் எதனால் நிகழ்ந்தது? அதாவது இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் தலைமை என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் தான் கடந்த 45 ஆண்டுகால அரசியலிலே எனக்கு இருந்திருக்கிறது. எனக்கு 77 30 வயதாக இருக்கிற பொழுது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்திலேயே சிவகங்கை எனக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் பின்னாலே எம்ஜிஆர் அவருடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இழந்தேன். 84 அதை போல் நடந்தது, 91 அது போல் நடந்தது. அதற்கு பின்னாலே கடைசியாக எனக்கு கிடைத்தது 99. அதனால் இழப்பு என்பது சர்வசாதாரணம் எனக்கு. அதனால் அதை பற்றி நான் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய ஆட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் வர வேண்டும் என்று இளைஞர்களும் உழைப்பாளிகளும் கிராமத்து மக்களும் பெண்களும் விரும்புகிறார்கள். இந்த காலகட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. பல லட்சக்கணக்கான பேர் என்னோடு தொடர்பு கொண்டு எனக்கு முகம் தெரியாதவர்கள், அவருடைய முகவரி எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும், சிவகங்கையினுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆர்வத்திலே தான் நான் அதற்கான விண்ணப்பத்தையும் கொடுத்தேன். முடிவு காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் உள்ள ஒரு சாதாரண ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாகத்தான் என்னை பார்க்கிறேனே தவிர நான் மிக முக்கியமான ஒரு நபராக என்னை என்றைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது, முன்னிறுத்தியதும் கிடையாது. கடந்த தேர்தலில் இந்த சிவகங்கை தொகுதியோட சூழல் வேறொன்றாக இருந்தது. ஆனால் இந்த முறை திரு சிதம்பரம் ஏற்கனவே இங்கே போட்டியிட்ட சிதம்பரம் மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கிற நிலையிலும் எப்படியும் வென்றாக வேண்டும் அப்படிங்கும்போது உங்களை போன்ற முக்கியமான ஆளுமைகள், மத்தியில் அமைச்சராவதற்கான தகுதியுடைய நபர்கள்லாம் நிச்சயம் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு பொய்யாக போகும்போது எப்படி நீங்கள் அதை அவ்வளவு எளிதாக கடந்து செல்கிறீர்கள்? கட்சி மேலே 45 வருஷமாக அந்த கட்சியிலே இருக்கிறேன், வேறு கட்சிக்கு நான் போகலை. 100 வருஷமாக எங்கள் குடும்பம் 3வது தலைமுறையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். கட்சியில் பதவிக்காக இருக்கலை, கட்சியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம பொறுப்புக்கு வருவோம், இல்லைனா பொறுப்பு இல்லாவிட்டாலும் பொறுப்போடு செயல்படுவோம் என்பதுதான் எங்களுடைய வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம். இதை என்னை போல பல கோடிக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அந்த ஒரு 48 மணி நேரம், அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியான அந்த 48 மணி நேரம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. நீங்கள் லைம் லைட்டில் இருந்தீங்க, ஹெட்லைனில் இருந்தீங்க. கடுமையான எதிர்ப்பை வெளிப்படையாக பதிவு செய்கிறீர்கள். ஒரு 48 மணி நேர அவகாசத்தில் மீண்டும் நேரடியாக செல்கிறீர்கள், காங்கிரஸ் அலுவலகத்துக்கே போகிறீங்க, கார்த்தி சிதம்பரம் வருகிறார், ஆதரவை தெரிவிக்கிறீர்கள், வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறீர்கள். இந்த 48 மணி நேரத்திற்குள்ள தனக்கு கிடைக்காத இன்னொருத்தர் கிடைத்திருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மனமாற்றத்திற்கு சுதர்சனன் ஆட்சேபன் ஏன் வந்தார்? எனக்கு எந்த உணர்வும் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு வேண்டியது காங்கிரஸ் ஆட்சி வரணும், ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வரணும். அதை விட பெரிய ஆசை எனக்கு எதுவும் கிடையாது. அந்த நிகழ்வு நடக்குமே ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருப்பேன். 2004 நான் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தேன் அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலையும். அன்றைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக வர வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னாலேயே நான் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன். ஆனால் அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தொகுதி வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் இந்த அளவிற்கு தொகுதியும் நன்றாக வைத்திருக்கிறீர்கள், அது போக இன்றைக்கு நல்ல முறையில் பாராளுமன்றத்தில் 136 முறை பேசியிருக்கிறீர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்காக அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கு தேவை காங்கிரஸ் கட்சிக்கு சில உதவிகள் தேவை இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு நான் இது ஒரு பெரிய பதவியாக நான் நினைக்கவில்லை, நீங்கள் கொடுத்தீர்கள், அதை பயன்படுத்தினேன், இது போதும் எனக்கு என்று தான் சொன்னேன். என்றைக்குமே எனக்கு காங்கிரஸ் கட்சிக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர பதவிக்காக இருக்கவில்லை. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள மாற்றம் என்பது நானாக உருவாக்கி கொண்டது. முதலில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர்கள் என் மீது வருத்தப்படுவார்கள். நாங்கள் இவ்வளவு விரும்பி உங்களை கேட்டோமே, ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதி காக்கிறீர்களே என்று நினைப்பார்கள் என்ற ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் தான் அன்றைக்கு சொன்னேன். அதுக்கு பின்னாலே என்னை நானே வருத்தி கொண்டேன். எவ்வாறு சொல்லியிருக்கக்கூடாது, இது மிக முக்கியமான தேர்தல் என்ற அடிப்படையில் சஞ்சய் தத் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்ற கேள்விப்பட்டவுடன் நானாக சென்றேன். நானாக அந்த அலுவலகத்தில் போய் உட்கார்ந்தேன். அங்கிருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களாம் வரவேற்றார்கள். ஊடகம் இருந்தது. எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ மற்றவர்கள் சொல்வது போல எதுவும் நடக்கவில்லை.
நான் போய் உட்கார்ந்ததுக்கு பின்னாலே 40 நிமிடங்கள் சென்று சகோதரர் கார்த்தி அவர்கள் வந்தார்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராமசாமி அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் வைத்துக்கொண்டு தான் நான் இப்பொழுது எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் சொன்னேன். அதனால் காங்கிரஸ் தொண்டனாகத்தான் என்னை பார்த்து கொள்கிறேனே தவிர இது ஒரு போட்டியாளராகவோ காங்கிரஸ் கட்சியை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்று நானாக எடுத்த முடிவே தவிர யாருடைய வற்புறுத்தலுக்காக நான் அதை செய்யவில்லை. முதலில் எதிர்க்கிறார் சூசன் நாச்சியப்பன், அடுத்ததாக சிதம்பரம் அவர்களிடம் பணம் வாங்கி விட்டார், அதனால் 24 மணி நேரத்தில் முடிவை மாத்துறாருன்னு சமூக வலைதளங்கள் எல்லா மக்களையும் போகுது. நீங்க தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்படி விமர்சனம் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்றீங்க? உங்களுடைய பதில் என்ன? இதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பூரா அவங்க எடை போடுறது. இப்போ என்னைய மாதிரி ஒரு 18 வருஷம் அரசியல்வாதியாக இருந்தால், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால், அமைச்சராக இருந்தால், அவங்க எடை போடுறது 2000 கோடி ரூபா எனக்கு சொத்து இருக்குன்னு என்னையவே கிண்டல் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்கிறது 2 கோடி ரூபா கடனில் இருக்கேன். காரணம், நான் என்னுடைய அன்றைக்கு இருந்த வழக்கறிஞர் வாழ்க்கையோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர அதை விட்டு நான் உயர்த்தி கொள்ளவில்லை. ஒரு அரசியல் மனமாற்றம் அப்படிங்கிறது இயக்கத்தின் மீதான பற்று, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக இந்த இயக்கம் தோற்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த முடிவும் ரொம்ப கடுமையான மனநிலைக்கு போய் தான் எடுத்திருப்பீங்க. அப்படி ஒரு மனநிலைக்கு போனதுக்கு அப்புறமும் காசு வாங்கிட்டாரு அப்படின்னு வர விமர்சனம், அவங்க சொல்ல அந்த நொடியில எப்படி உங்களுக்கான மனநிலை வாழ்ந்துகிட்டு இருக்கான்? அப்படிப்பட்ட சமூகத்தில் தானே வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே கொண்டாந்து பாராளுமன்ற உறுப்பினர் பணம் வாங்கிட்டான்னு கொட்டுறாங்க. அந்த அமைப்பில் இருக்கிற போது, அதாவது சிவப்பு விளக்கு எரிகிற ஏரியாவில் கற்பான ஒரு பெண் வாழ்ந்தால் கூட அவங்க மேலே சந்தேகம் தான் படுவாங்க. அரசியல் என்பது இப்போ சிவப்பு விளக்கு போல் ஆகிவிட்டது. கற்பு என்பது இன்றைக்கு நாம சொன்னால் கூட நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நமக்கு மனச்சாட்சி தெரியும், மக்களுக்கு நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு யார் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யாரை கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். என்னை பொறுத்தமட்டில் நீங்கள் எந்த இடத்தில் கேட்டாலும் இன்றைக்கும் சோனியா காந்தி அம்மையாரிடம் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நேர்மையானவன், ஊழல் இல்லாதவன், கட்சிக்கு சரியாக இருக்கக்கூடியவன், கட்சிக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய நபர். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் உங்க பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது தானே. அதற்கு அமைச்சரவை அப்படிங்கிறதும் அமைச்சரவையில் இடம்பெறுவதும் அது மக்களவையோ மாநிலங்களவையோ போவதும் தேவையான ஒன்று தானே. அதாவது அது பூராமே தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அவர்கள் விரும்பினால் நம்மை பயன்படுத்துவார்கள், அவர்கள் விரும்பாவிட்டால் இதை விட மிக சிறந்த ஒரு நபர் கிடைப்பார்களே ஆனால் அவர்களை பயன்படுத்துவார்கள். நமக்கு அந்த அந்த இளமை வயது இன்றைக்கு இல்லை. எனக்கு கிடைச்சா தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற காலம் இது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு துணை குடியரசுத் தலைவர் உட்கார அந்த ஆசனத்தில் இருந்து நம்மளால் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பணி செய்ய முடிந்திருக்கிறது. ஆர்டிஐ ஆக்டு, அதே போல் பெண்களுக்கு சம உரிமை, பல சட்டங்கள் 38 சட்டங்களுக்கு மேல் என்னால் கொண்டு வர முடிந்தது. அந்த மகிழ்ச்சியே எனக்கு போதும். இந்த காலகட்டத்து இளைஞர்கள் அரசியலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை போன்றவர்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் முதிர்ச்சியின்மையா இல்லை அரசியலில் விமர்சன போக்கு தரம் தாழ்ந்த ஒன்றா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களை பொறுத்த மட்டும் என்னை போன்ற நபர்களை அவர்கள் விரும்புகிறார்கள். இவ்வாறு தவறான செய்திகளை பரப்புபவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் நினைப்பது போல இந்த கட்சியை எதிர்த்து இவர் பேசவில்லை, தொடர்ந்து எதிர்த்து பேசவில்லை, வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு துணையாக இருக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இதை சொல்லுவார்களே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எங்களை போன்ற நல்லவர்களைத்தான் அவர்களுக்கு பிடிக்கிறது. அதனால தான் பல இளைஞர்கள் தெரியாத நபர்கள் எல்லாம் என்னோடு தொடர்பு கொண்டதுக்கு காரணம் அது. இளைஞர்கள் மிக தூய்மையானவர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது தூய்மையான அரசியல்வாதியை எதிர்பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியை விரும்புவதற்கு காரணம் அந்த அடிப்படையில் தான் விரும்புகிறார்கள். கார்த்தி சிதம்பரத்திற்காக சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரம் செய்வீர்களா? அவரிடையுமே நேரடியாக சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய முறை எப்படின்னு கேட்டால், முன்னால் நம்மளே போய் நேரடியாக யார்கிட்ட வேணுமாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இன்றைக்கு தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய பட்டியலிலே காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்தந்த வேட்பாளர்கள் இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இத்தனை மணிக்கு செல்லுங்கள் என்று எழுதி கொடுத்து அவர்கள் அழைத்தால்தான் நான் செல்ல முடியுமே தவிர, நானாக போய் ஓட்டு கேட்கிற காலம் இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால் அவரிடம் வெளிப்படையாக சொன்னேன், நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம், நான் முழுமையாக இருக்கிறேன். நம்முடைய கட்சி தொண்டர்கள் யார் யார் என்னை சந்திக்கிறார்களோ அவர்களும் உறுதியாக சொல்லுவேன், காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவேன். மற்ற பொது வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது நான் சொல்லுவேன், மேடையிலே எழுந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அனுமதியோடு தான் பேச முடியும். கார்த்தி சிதம்பரம் அழைத்தால் அவருக்காக பிரச்சாரம் செய்ய சுதர்சன் நாச்சியப்பன் சிவகங்கைக்குள் செல்வார். உறுதியாக, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு லட்சியம் பூரா கிருஷ்ண பகவான் சொன்னது மாதிரி என்னுடைய
அந்த பறவையினுடைய இது அர்ஜுனன் எப்படி அந்த பறவையினுடைய கண்ணை நோக்கி தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தணுமோ அதே போல் ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும். இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், பெண்களுடைய பாதுகாப்பு வேண்டும். இந்த நாட்டுடைய மிகப்பெரிய இந்த மொழி சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த வெவ்வேறு நாட்டு தன்மையை அவர்கள் காப்பாற்றுவதற்கு அவர்தான் முடியும். இன்றைக்கு இளைஞருடைய தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒன்றை தவிர வேறு எந்த ஆசையும் எங்களுக்கு கிடையாது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய தீவிரமான எதிர்ப்பாளர் சூசர நாச்சியப்பன் ஒரே தொகுதியில் இருக்கிறாங்க. அதனால ப. சிதம்பரத்தின் நேரடி எதிரி திரு சூசர நாச்சியப்பன் அப்படின்னு சொல்ற கூற்று சரியா தவறா? 1992 நானும் அவரும் சகோதரர்களாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்றது. நான் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அகில இந்திய தலைமை அவர் பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி அவர்கள் நியமித்தார்கள். ஒன்றாகத்தான் செயல்பட்டோம். 1999 நான் அவரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அவரோடு இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சில முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி அவருடைய மனதிலே அப்படி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த இடத்துல சந்தித்தாலும் பேசிக்கொள்வோம், கருத்து பரிமாற்றங்கள் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிந்தனை என்பது எவ்வாறு பார்க்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் தனிப்பட்ட விரோதமாக அவரை பார்க்கவில்லை. கொள்கை அடிப்படையில் சில வேறுபாடுகள் எனக்கும் அவருக்கும் இருக்கிறது. அதை தனிப்பட்ட கருத்தாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொது கருத்தாக கட்சியும் நாட்டையும் பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் அடிப்படையில் தான் பார்க்கிறார்கள். 2 காங்கிரஸ்காரர்களான ப. சிதம்பரம் சுதர்சன் நாச்சியப்பனும் கொள்கை ரீதியில் முரண்படுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இவர்களை பகையாளிகளாக பார்ப்பதா பங்காளிகளாக பார்ப்பதா? நண்பர்களாக நீங்கள் பார்க்கணும். நண்பர்கள்ட்டே வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் நண்பர்களாக இருப்போம். அந்த நண்பர்களாகத்தான் பார்க்க வேண்டும். பல தேர்தல்களை ஒப்பிடும்போது, கடந்த கால தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலினுடைய போக்கு எப்படி இருக்கு, அது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எது மைய கருவாக இருந்து இந்த ஒட்டுமொத்த எபிசோடை இயக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஊழல் மிக்க ஒரு மாநில ஆட்சி நடக்கிறது. மத்திய அரசு மோடி அரசே அவர்கள் மீது ரெய்டு செய்கிறார்கள். வீட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாயையும் நகையையும் கைப்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. என்னென்ன கைப்பற்றினோம் என்பதை வெளியில் சொல்லவில்லை. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்களா, குற்றப்பத்திரிக்கை போட்டிருக்கிறா என்பதை சொல்லவே இல்லை. செக்ரட்டரியேட்டில் தமிழகத்தினுடைய செயலகத்திற்கே போய் அதிகாரிகள் எல்லாவற்றையும் பார்வையிடுகிறார்கள். அதற்கு பின்னாலே மிக முக்கியமான அமைச்சர்கள் வீடுகள் பூரா பார்வையிடப்படுகிறது. ஊழலை ஒழிக்கக்கூடியவன் நான் தான் என்று உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி இவர்களோடு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது, இவர்களோடு சேர்ந்து ஒரு 5 இடமாவது நமக்கு கிடைக்காதா என்று சொல்கின்ற பொழுது இவருடைய முழு உருவம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறது மக்கள் மத்தியிலே. தமிழகத்தை பொறுத்த மட்டும் மிக அதிகமான அளவிலே ஊழல் பழிந்த ஒரு அமைச்சரவையிலே இருக்கக்கூடியவர்களோடு இவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்பது, இவரும் ஒரு ஊழல்வாதி, ரஃபேலில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ரூபாய் வரி பணத்தை கொண்டு போய் மக்களுடைய பணத்தை திருடி இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு நிறுவனம் எதுவும் கிடையாது. இரண்டாவது, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முழுமையாக மோடியை எதிர்த்தவர்கள். இந்த லேடியா அந்த மோடியா என்று கேட்டவர். கடைசி வரையில் அவர் துன்பப்படுத்தப்பட்டார். அந்த கேள்வி கேட்டதற்காகவே அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்குகளுடைய முடிவுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக இருந்தது. திடீரென்ற கீழ்கோர்ட்டில் முடிவு செய்யப்பட்டது தண்டனை. அதுக்கு பின்னால் உயர்நீதிமன்றத்தில் இருந்ததை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அவர் இறந்த அடுத்து ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலத்தில் பார்த்து அவசரமாக நீதிமன்றத்தை பயன்படுத்தி இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களுடைய அந்த மருத்துவ துணையோடு இருக்கின்ற பொழுது எய்ம்ஸ் மூலமாக அவர்கள் அனுப்பியதிலிருந்தும் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இதற்கு பின்னாலே அதற்கு மோடி பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமே அம்மையாருடைய மரணம்தான். அதற்கு பின்னாலே நீட் தேர்விலையும் சரி, மாநில சுயேட்சைக்காக போராடியவர்கள், நான் மம்தா அவர்களை விட ஒரு படி அதிகமாகத்தான் ஜெயலலிதா அவர்களை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எதிரியாக இருந்த ஒரு நபரோடு இன்றைக்கு கூட்டுச் சேர்கிற ஒரு நிலை வந்திருக்கிறதுன்னு சொன்னால் இது ஜெயலலிதா அம்மனுடைய ஆன்மா என்று சொல்கிறார்களே, அது மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் மிக கவனமான முறையிலே மக்களாலே பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது எங்களோட கூட்டணி மிக இயல்பான கூட்டணி அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கூட்டத்தில் பேசும்போது விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்றாரு. அவர் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லைன்னு எதை மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன்? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பிஜேபியோடு 1998 கூட்டணி வைத்தார்கள். கிராமமாக இந்த தாமரை கொண்டு வந்து
அவர்களுக்கு 7 இடங்களுக்கு மேல் இடம் கொடுத்து அவர்களும் 4 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றார்கள், அமைச்சராகவும் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே அந்த வாஜ்பாய் ஆட்சி கூடாது என்று சொல்லி சோனியா காந்தி அம்மையார் அவர்களை தலைமையிலே தான் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே அவர்கள் அந்த அரசு கவிழ வேண்டிய ஒரு சூழலை இவர்கள் தன்னுடைய ஆதரவை விலக்கியதன் மூலமாக செய்து காட்டினார்கள். அதற்கு பின்னாலே பிஜேபிக்கு ஒரு சிறு அளவு கூட அவர்கள் இடம் கொடுத்தது கிடையாது. மோடி பல முறை வந்து காத்து கிடத்திருக்கிறார் ஸோ அவர்களாலே. அப்படி இருந்தும் நேரே பார்க்க முடியாது என்று சொன்னவர்கள் அவர்களை போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து சிறிது இடம் கொடுத்திருக்கிறேன் சொல்வதல்ல, நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் ஜெயிலுக்கு செல்வதை தப்பிப்பதற்காக இன்றைக்கு மோடியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஊழல்வாதியும் இந்த ஊழல்வாதியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்களே தவிர மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதை திரும்ப கொடுப்பார்கள். இன்றைக்கு அது கொடுத்ததன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்களே தவிர இது உண்மையான சரியான கூட்டணி அல்ல, அநீதியான கூட்டணி, மக்களுக்கு விரோதமான ஒரு கூட்டணி. நீங்கள் ஊழல் கட்சிகள் கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நடக்கும்போது நாங்கள் அதை பார்ப்பதில்லை, குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிபிஐ அனுப்புகிறோம், ரைடு நடத்துகிறோம், சோதனைகளை செய்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட்டணி கட்சி மேலே எந்த ரைடும் நடக்காது, ஆனால் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ரைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது இதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்லை, இதுக்கு பேர் த்ரெட் பண்ணுற கவர்னன்ஸ். ஒவ்வொருத்தரையும் முரட்டுத்தனமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அது நீதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்களை பயமுறுத்தி ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள். மக்களை இன்றைக்கு பயமுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் விரும்புவது ஒரு ஜனநாயக ஆட்சி வேண்டும், இந்த மோடி ஆட்சி ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு இராணுவத்தை கூட இதற்கு தனியாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார். ஆனால் இராணுவத்தில் 40 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் இவராலே பாதுகாக்க முடியாத நிலையில் தான் அவர்கள் அவ்வளவு கொடுமையான முறைகளை இறக்கிறார்கள். அவர்கள் வார்ஃபீல்டை சண்டை போடுகின்ற பொழுது இழந்தால் அதில் பெருமைப்படுவோம். ஆனால் அவர்கள் அமைதியாக வருகின்ற பொழுது வெடி வைக்கிறார்கள். அதற்கு முன்னாலே சுப்பிரமணிய சாமியை கேட்கிறார், அந்த வெடி வைத்தவருடைய அந்த மனித குண்டாக இருந்தவர் அதற்கு முன்னாலே காரில் வந்திருக்கிறாரே, அவரை பிடித்தவரை கொண்டு போய் அந்த ஊரை விட்டு மாற்றி இருக்கிறீர்களே, நீங்கள் நியாயம் செய்திருக்கிறீர்களா என்று அவருடைய ஆட்சியை பார்த்து அவர் கேட்கிறார். அவர் ட்விட்டர்லேயே போட்டிருக்கார். அதனால் இவர்கள் வந்து எந்த நியாயத்திற்கும் அடிப்படையிலே இன்றைக்கு மோடி ஆட்சி நடக்கவில்லை. முழுக்க அராஜகம், தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி மக்களையும் பயமுறுத்தி ஜிஎஸ்டி என்ற கொடிய வரியை கொண்டு வந்து சேர்த்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொடுமைப்படுத்தி என்னுடைய சேமிப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு 50,000 ரூபாயை எடுக்க முடியாமல் 15 நாட்களுக்கு தெருவில் நிற்க வைத்து பிச்சை எடுக்க வைத்து கடைசியில் அந்த பணத்தை எடுப்பதற்கு உனக்கு இன்றைக்கு 2,000 ரூபாய் தான் தருவேன் என்று சொன்னது ஆட்சி எந்த ஆட்சியும் செய்யல. இந்த கொடூரமான ஆட்சி தான். பலவந்தப்படுத்தி இல்லை மிரட்டி சிபிஐ ரெய்டெல்லாம் நடத்தி அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னா வெறும் 5 இடங்களுக்காக இதையெல்லாம் ஒரு கட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெலுங்கானாவில் கூட்டணி சேர்க்க முடியாதுங்கிறாங்க, ஆந்திராவில் முடியாதுங்கிறாங்க, கேரளாவில் வழியே கிடையாது, கர்நாடகாவில் எப்போ வேணுமாலும் அவங்களுடைய நிலை சரிந்து கொண்டு இருக்கிறது. தென்னகத்தில் ஒரு இடத்திலேயாவது நாங்கள் முழுமையாக நின்றோம் என்று காட்டணும் நினைக்கிறாங்க. அதற்காக எல்லா கட்சிகளையும் உத்தரப்பிரதேசத்தில் செய்தது போல ஓட்டு வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய பல இனத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து செய்ததன் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வெற்றி பெற்றார்கள். அதே போல் தமிழகத்தில் முயற்சி செய்கிறார்கள். அது இங்கே இன அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய மக்கள் அல்ல, இங்கே நல்ல ஆட்சி நடக்க வேண்டும், கொடியவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் தமிழகம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அந்த தீர்ப்பு இந்த முறையும் வரும். 5 இடங்களுக்காக இந்த விஷயங்கள் சிபிஐ ரைடு போன்ற விஷயங்கள் த்ரெட்டனிங்லாம் நடந்திருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்கிய எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தானே அர்த்தம். 37 இடத்தை வச்சிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அதிமுக ஒவ்வொரு முறையும் பிஜேபிக்கு தான் துணை நின்றார்களே தவிர தமிழகத்திற்கு துணை நிற்கவில்லை. காவிரி பிரச்சனையில் ஒரே நிமிடத்திலே அவர்கள் செய்து கொடுக்க முடியும் மோடியினாலே, ஆனால் அதை செய்யவில்லை. எந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இவர்கள் மீது ரஃபேல் ஊழல் கொண்டு வருகிறதோ அந்த தீர்மானம் கொண்டு வருவது இவர்கள் போய் மறித்து அந்த மக்களவை நடக்க விடாமல் கிட்டத்தட்ட 28 நாட்கள் அதை ஒத்தி போட வைத்தார்கள். இவர்கள் யோக்கியர்கள் அல்ல. 37 பேர் ஜெயலலிதா அம்மையாரினாலே உருவாக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். 2G ஊழல் ஆரம்பித்து நிலக்கரி ஊழல்னு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அப்போது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி அதை பல இடங்களில் எடுத்துகிட்டு போனார். இங்கே ரஃபேல் என்கிற ஒரு விஷயமும் மோடி என்கிற பிம்பத்தினுடைய சாதக பாதங்களை மட்டும் வச்சு தான் பேசுகிறாங்க. 4.5 ஆண்டுகள் நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசை நடத்தி இருக்கிறோம், ரஃபேலும் புனையப்பட்ட ஒரு ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் இதையும் ஒரு சாமானியன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் அவர்களுக்கு உருவாவது இயல்பு தானே. அதாவது மோடி சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்று இந்த 4.5 ஆண்டுகளுக்குள்ளாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு காங்கிரஸ்காரர்கள் யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 2G வழக்கே அவ்வளவு பெரிய கூச்சல் குழப்பம் பண்ணாங்க, இன்றைக்கி அது விடுதலையாக இருக்கிறது. ஆனால் இதே ரஃபேல் ஊழல் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதுக்கு ஒன்று திருப்பி ஒரு நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடியது. வந்த உடனேயே இன்றைக்கு லோக்பால் போட்டிருக்கிறார்கள். லோக்பாலில் இருக்கக்கூடிய அந்த தலைமை நீதிபதி தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு அன்றைக்கு தண்டனை கொடுத்தவர். அவர் இறந்ததற்கு பின்னால் தண்டனை கொடுத்தவர். அவரிடம் போய் நியாயத்தை கேட்டு பார்ப்போம். அப்படி அவர்கள் சரியாக இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். என்றைக்கும் இந்த ரஃபேல் ஊழல் என்பது எல்லோரும் வெளிப்படையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. மோடி என்கிற ஒற்றை நபர் தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறார் பல இடங்கள்ல இருந்து, பல எதிர் முகாம்கள்ல இருந்து. அது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆதரவான போக்காக மக்கள் மனநிலையை மாற்றி விடாதா? மாற்றாது. காரணம் என்ன சொன்னால், அவர் எல்லாரும் விரோதிச்சுக்கிட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களையும் விரோதித்த ஒரு தலைவர் அப்படிங்கிறத வரலாற்றிலே இவர் ஒருத்தரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஜிஎஸ்டியின் மூலமாக சூரத் மார்க்கெட்டில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வியாபாரம் இழந்திருக்கிறார்கள். 30% வரி போட வேண்டும். யாருக்கு என்று சொன்னால், யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு. 2 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். 40,000 என்டர்பிரைசஸ் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் அமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தவுடன் இதை கண்டுபிடித்து இன்றைக்கு திரும்பவும் அதனுடைய அளவை குறைத்து அந்த டேக்ஸை குறைச்சி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பூரா ரெய்ட் பண்ணாதன்னு நிறுத்தினதுக்கு பின்னால் திருப்பி 20,000 தொழில்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஒவ்வொருத்தரையும் துன்பப்படுத்துகிறீர்கள். துன்பத்திலிருந்து வெளிக்கொணர்வதற்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்றை தவிர ஒரு வழி இல்லை. யாரோ ஒருவர் அவரிடம் இருக்கும் கருப்பு பணத்தை ஒருவருக்கு அன்பளிப்பாகவோ இல்லை கடனாகவோ நீண்ட நாள் கடனாகவோ கொடுத்து தொழில் தொடங்குவதன் மூலமாக 3 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கேருந்து பணம் வந்துச்சு, யார் பேரில் வந்துச்சுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அது தவறான முறையில் வந்திருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் பண்ணுங்கள், அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. ஆனால் ஒரு ஆர்வத்தோடு ஒரு இளைஞன் படைத்து விட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்தா இங்கே வர்றான். அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு இருக்கிறது, திறந்து கிடக்கிறது, இந்தியாவில் நாம் தொழில் ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த அந்த முறையை கையாளலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே நீ 30% கட்டு, உன் வீட்டில் ரெய்ட் பண்ணுவேன், கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞர் திருப்பி அமெரிக்காவுக்கு தான் போவார், திருப்பி நமக்கு வரமாட்டார். இந்த 4.5 ஆண்டுகளில் அவசர சட்டங்கள் ஆர்டினன்ஸ் என்பது அதிக அளவில் போடப்பட்டது. காரணம் பல்வேறு காரணங்கள் அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டது. இந்தியா மாதிரியான வளர்முக ஜனநாயகத்தில், பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு அரசு தீவிர முயற்சி எடுக்கணும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் தான் வழிங்கிற ஒரு முன்னுதாரணம் உருவாயிருச்சு. ஆர்டினன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டால், அவங்க கொடுத்த உடனேயே 2 பாராளுமன்றமும் கூட்டத்தொடர் இல்லை என்ற காலகட்டத்தில் அவர்கள் ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம், அவசர சட்டம். ஆனால் இவங்க கொண்டுகிட்டு வந்த சட்டம் போகிறான் மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வந்த சட்டம். கொண்டாந்துட்டு திருப்பி பாராளுமன்றத்தில் அவங்க திறந்த உடனே அங்கே வைப்பாங்க, தோற்று போயிடுவாங்க. உடனே ஒரு ஆர்டினன்ஸை பாராளுமன்றம் மூடினதுக்கப்புறம் திரும்ப கொண்டுட்டு வருவாங்க. இன்றைக்கு ட்ரிபிள் தலாத்துன்னு வந்த சட்டத்துக்கு கூட அவங்க கொண்டு வந்தாங்க. அதே போல் அசாமில் குடியுரிமையை பற்றி ஒரு சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. அதில் கூட நான் சிலவற்றை எடுத்து சொன்னேன். தமிழர்களுக்கும் அதே போல் அதில் சேருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும், நாடுகளுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் இன்றைக்கி அசாம் மக்களே கொந்தளித்து போயிருக்காங்க. ஏஜிபியை கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுக்கும் ஆர்டினன்ஸ் கொண்டாடுறாங்க. ஆர்டினன்ஸ் என்பது திரும்பவும் பயமுறுத்துகிற ஒரு சட்டமாகத்தான் கொண்டு வருவார்களே தவிர மக்கள் நலனுக்காக இவர்கள் ஆர்டினன்ஸ் கொண்டு வரவில்லை. இதுவரையில் ஒரு சட்டம் கூட மக்களுக்கு ஆதரவான சட்டத்திற்கு இல்லை, மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சட்டத்துக்கு தான் ஆர்டினன்ஸை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரெட் டேபிசம், பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ரெட் டேபிசத்தை தடுப்பதற்கு தான் இந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில வேகம் அப்படிங்கிற சொல்லுக்கு பெரிய மதிப்பு இருக்கும்போது அதை ஒரு வேகமாக ஏன் பார்க்கக்கூடாது? அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடிக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறோம். 3 பட்ஜெட்டு பிஜேபி விவாதம் இல்லாமலேயே காங்கிரஸ் ஆட்சியில் அதை விவாதம் இல்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டு கடைசியில் பட்ஜெட்டை பாஸ் செய்தோம். இவர்கள் தான் இந்த மறிக்கிற பாராளுமன்றம் நடக்க விடாமல் தடுத்ததே இவருடைய வரலாறு தானே தவிர அதற்கு முன்னாலே இதை போல கிடையாது. பட்ஜெட்டு விவாதிக்கப்படும், தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள், அரசு திருத்திக் கொள்ளும். ஆனால் இவர்கள் மட்டும்தான் விவாதம் இல்லாமலேயே அதை தடுத்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள். இவங்க எப்படி கருப்பு சட்டம் ரெட் டேபிசத்தை ஒழிக்கிறான்,
விவாதத்திற்கு வர வேண்டும். விவாதத்துக்கு வந்தால் தான் ஒரு அரசாங்கத்துடைய தவறை சுட்டிக்காட்ட முடியும். ஏன் நீங்கள் விவாதத்துக்கு கொண்டு வர மறுக்கிறீர்கள்? இவர்களுடைய பாரம்பரியம் தான் தடுப்பது. இந்த காங்கிரஸுடைய பாரம்பரியம் விவாதிப்பது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பல வாக்குறுதிகள் இல்லாம இன்கம் கேரண்டி ஸ்கீம், குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்வதுங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள மட்டும் காங்கிரஸ் கட்சி மிக உறுதியாக நிற்கிறது. அது என்ன மாதிரியான தேர்தல் யுக்தி? இந்த துன்பத்திலிருந்து விலக்குவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக நாங்கள் இதை கொடுக்கிறோமே தவிர இது ஒரு இலவசமோ மற்றதோ அல்ல. உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துகிறோம். உங்களுக்கு அது அடிப்படையான பலம் தேவை. அந்த பலத்தை நாங்கள், அதுவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு தான், வறுமை கோட்டுக்கு மேலே இருந்து சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாற்று வேலை திட்டத்திற்கு அவர்கள் செல்லலாம். இவர்களுக்கு மாற்று வேலையும் இல்லை, ஸ்கில்லும் கிடையாது. வேறு மாற்று வேலைக்கு போகக்கூடிய திறனையும் அதிகப்படுத்தாமல் இந்த 4.5 ஆண்டுகளாக விட்டு விட்டார்கள். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி 80களில் கரீப் ஒட்டாவ் அப்படின்னு வறுமையை ஒழிப்பேன்னு இந்திரா காந்தி சொன்னார். 2019 ராகுல் காந்தி நான் வறுமையை ஒழிக்கிறேன்னு சொன்னார். 60 ஆண்டு ஆட்சியில் 90% ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தானே வறுமையை ஒழிச்சிருக்கணும். வறுமையை ஒழிப்பேங்கிறது வாக்குறுதியாகவே சொல்லுகிறார்கள்ன்றாங்க. உலக நாடுகளே இன்றைக்கு இந்தியாவுடைய வறுமை என்பது ஒரு காலத்தில் 60% இருந்தது, 55ஆக மாறியது, 35ஆக மாறி இன்றைக்கு 24% இருக்கிறது. ஆனால் திடீரென்று திருப்பி 34 மாறுது. காரணம், இந்த 4.5 ஆட்சி காலத்தில் இருந்த வேலையை இழந்து தெருவில் நிற்கிறாங்க அவங்க. அது இவர்களால் உருவாக்கப்பட்ட வறுமை. ரெண்டாவது, வறுமையை நீக்க வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டங்களை இவர்கள் செயல்படுத்தவில்லை. மாநில அரசு திட்டத்தை செயல்படுத்தலை. அவன் குடும்ப கார்டில் நீங்கள் போடணும்னா எஸ்எம்எஸ் போடணும்னு சொல்கிறான். உனக்கு 1000 ரூபா கொடுத்தாச்சுன்னா எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், ஆனால் ரூபாயை விமர்சிக்கிறேன். காரணம், எங்கள் ஆட்சியில் மந்திரிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறான். எப்படி வறுமை ஒழியும்? வறுமை ஒழியாது. 90களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 70 80களில் தொடங்கி 90களுக்கு பிறகு உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில் காங்கிரஸ் கட்சியும் உறுதியாகத்தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வந்த போதும் உறுதியாகத்தான் இருந்தது. இப்போது வரக்கூடிய இளைஞர்கள் கிட்டத்தட்ட அதை சில பேர் ஏற்றுக்கூட ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மூலமாக அவங்களுக்கு வேலை கிடைச்சதுனாலையும் மற்ற விஷயங்கள்னாலையும். ஆனால் இந்த 2 பேரும் ப்ரோ கேபிட்டல், முதலாளித்துவத்திற்கு முதலாளிகளுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கும் பொழுது, இல்லை நாங்கள் இதிலிருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு ஒரு பதில் உங்களிடமிருந்து வருமானால் அது என்னவாக இருக்கும்? அதாவது உதாரணத்துக்கு நான் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கேன். வாஜ்பாய் பீரியடில் 128 மில்லுகளை தேசியமயமாக்கினாங்க இந்திரா காந்தி அம்மா. நேஷ்னல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் ஒன்று உருவாக்கி, பம்பாயில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இடம், அந்த இடத்துல 50 ஏக்கர், அந்த சென்டரில் ஒரு சென்ட் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, காளையார்கோயிலில் இருக்க ஒரு மில்லை காப்பாற்ற முடிஞ்சிச்சு என்னால், கோயம்புத்தூரில் சிக்கா இருக்க ஒரு மில்லை முடிஞ்சிச்சு. மற்ற எல்லா மில்லுகளையும், கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மில்களை விட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மில்லையும் ரியல் எஸ்டேட்டுக்காக டீநேஷனலைஸ் பண்ணாங்க. பம்பாயில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் புறாத்தையும் இவங்களே புரோக்கர்களே, பிஜேபியுடைய புரோக்கர்களே விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தில் எழுப்பணும் அந்த பிரச்சனை, நீதிமன்றத்து வரைக்கும் போயிட்டு. அதனால் இவர்களுடைய மக்கள், அதாவது ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது வேறு, இவர்கள் இடைத்தரகர்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள். நாம் என்ன சொல்கிறோம், நேர்மையான முறையில் முதலீடு செய்து நேர்மையான முறை உழைப்பாளிகளுக்கும் சம்பளத்தை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவதற்கு துணை நிற்கக்கூடிய வெளிப்படையான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு துணை நிற்போம். தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுப்போம். எத்தனை கம்பெனி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க? 1,30,000 கோடி ரூபா, 1,30,000 கோடி ரூபா. யார் யார் வாங்கின கடனை கட்டாமல் விட்டாங்களோ அவங்க பூராத்துக்கு ரத்து பண்ணிட்டாங்க. யார் இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட்டா? யாருடைய பணம்? நீங்கள் கொடுக்குற வரிப்பணத்திலேருந்து, ஏழைகள் கொடுக்குற வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய பணத்தை அள்ளி சூறை விடுறாங்கன்னா இவங்க முதலாளிகளுக்கு துணையாக இருக்காங்க. முதலாளிக்கு இல்லை, நல்ல முதலாளிக்கு இல்லை. உதாரணத்துக்கு ரஃபேலை பற்றி பேசுகிறான். அனில் அம்பானி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதற்கு பின்னாலே அவருக்கு 30,000 ஏக்கர் கொடுத்ததும் 30,000 கோடி ரூபா கொடுத்ததும் தவறுன்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நாளையில் அவர் கம்பெனி திவாலாயிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க, நீ இந்த வாரத்துக்குள்ளே பணத்தை கட்டாட்ட, ஒரு ஆளுக்கு கடனை கட்ட, எரிக்சன்கிற ஒரு கம்பெனிக்கு கட்டலைன்னா 500 கோடி ரூபா நீ கட்டலைன்னு சொன்னால் உடனே ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்கிறார். யார் கொடுத்தா? அவர் அம்பானி மூத்தவர் கொடுக்குறாரு, மீட்டி விடுறாரு. இன்றைக்கி இன்னொரு கம்பெனி அவங்க அண்ணே பணம் கொடுத்து மீட்டி விடுறாரு. இதெல்லாம் யாருடைய காரணம்? மோடியுடைய ஆட்சியில் இப்படிப்பட்டவர்கள் தான் பிடிபடுகிறார்கள். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய சிந்தனை வேறு, நம்முடைய சிந்தனை வேறு. நாட்டு மக்களுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாட்டு மக்களுடைய சொத்தை சூறையாட வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய சிந்தனை. கிராஸ் ரூட்டில் கீழ் கடைமட்டம் வரை பார்த்தால் இந்த காரணத்திற்காக பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். குறிப்பாக கிராமப்புறம், நகர்ப்புறங்களும் பல காரணங்கள் பார்க்குறோம். அது பண மதிப்பிழக்காக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம்,
இல்லை இந்த அண்டை மாவட்டமான விருதுநகரில் வந்து உற்பத்திசார் பிரச்சனைகளாக இருக்கலாம். இது போன்ற சிவகங்கை போன்ற விவசாயம் சற்று அதிகமாக பங்களிப்பு செய்யக்கூடிய மாவட்டங்களில் மக்கள் எதனால் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்க? அதாவது இப்போ குறிப்பாக கிராமப்புறத்து மக்கள் அந்த சேர்த்து வச்சிருந்த பணம் அவங்களுக்கு வந்து 500 ரூபாங்கிற நோட்டையே அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது செல்லாதுன்னு சொன்னதுனால அதை கொண்டு எப்படி மாற்றணும்னு தெரியாமல் பல குடும்பங்கள் நஷ்டத்தில் போயிருக்கும். அவங்க அதை மறக்கலை. ஆனால் பணக்கார கோடீஸ்வரை வந்து கூலாக வந்து அவங்க பேங்க்கில் கொடுத்து செலவு நோட்டாக 2000 ரூபா நோட்டை வாங்கிட்டு போகிறான். இவனத்தில் 2000 இல்லையே, இவனத்தில் இருக்கிறது 500 தானே. இங்கே எங்கள் பக்கத்தில் இருக்க ஆட்சிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வீட்டில் விட்டு பிள்ளைகள் குடும்பங்கள்லாம் வேறு இடங்களில் இருப்பாங்க, மெட்ராஸ்லேயோ டெல்லியிலையோ இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் வர்றவங்க தெரிஞ்சவங்க கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு கொண்டு சொருகி வச்சுருவாங்க. எங்கேயாவது எங்கே வச்சோம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்படி இழந்த பல லட்சம் ரூபாய் இந்த பகுதிகளே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நினைவில் வச்சுருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஏழை மக்கள் கூரை வீட்டில் ஒதுக்கி சேர்த்து வச்சுருந்தாங்களே, மண்ணுக்கு கீழே புதைச்சி வச்சுருந்தாங்களே, 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு இதையெல்லாம் சேர்த்து கொண்டு போய் 500 ரூபா நோட்டாக வச்சா நம்ம வைக்கலாம்னு சொன்னோம். அந்த 500 ரூபா நோட்டு இன்றைக்கி செல்லலையே. அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்படலையா? அவங்க அந்த துன்பத்தை நினைப்பில் வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா? பிள்ளைக்கு கொண்டு போய் ஸ்காலர்ஷிப்புக்கும் பணம் வரல, அதையும் நிறுத்திவிட்டீங்க. கடைசியில் எல்லா வகையிலும் துன்பப்படுகிற காலகட்டத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கூட ஒரு மருத்துவ வசதிக்கு இந்த 500 ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போக முடியல, செல்லாத நோட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவெல்லாம் மக்களுடைய நினைவில் இருக்கிறது. பிஜேபியை பொறுத்த மட்டும் மக்கள் விரோத கட்சி அப்படிங்கிறது என்றைக்குமே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இடைத்தரகர்களுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அம்மா முதல்ல 10 அம்ச திட்டத்தின் மூலமாக நீ உள்ளே என்ன சரக்கு வச்சுருக்கியோ, கோதுமை வச்சுருக்கியோ, அது விலை என்னன்னு ஒரு பட்டியல் போடுன்னு சொன்னார். யார் எதிர்த்தா தெரியுமா? பிஜேபிக்காரங்க தான் எதிர்த்தாங்க. காரணம் சொன்னால் இந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை வரக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான். வியாபாரிகள் எல்லாரும் தவறு செய்யவில்லை. நேர்மையான வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தவறாக செய்கிற கருப்பு சந்தை வைத்திருக்கக்கூடியவர்களும் அரசு பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் தான் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி தொடர்மையானால் ஏழை மக்கள் இன்னும் அவதிவிட முடியும் என்பது சாதாரண மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச வருமானம் இல்லை குறைந்தபட்ச ஊதிய ஆதாரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பை இதுவரை பெற்றிருக்கிறது, இனி என்ன வரவேற்பை பெறும் நினைக்கிறீங்க? நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதில் எங்களுடைய குறைபாடு ஒன்று இருக்குது. நான் அதை ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். இதை போய் நாங்கள் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் தொலைக்காட்சியில் கிராமத்தில் வேலை செஞ்சுருக்கிறவங்க வந்து தொலைக்காட்சியை பார்க்கல, உங்கள் விவாத மேடையை பார்க்கல, இப்போ நான் கொடுக்குற இன்டர்வியூ அவங்க பார்க்கல. பார்க்காத பல கோடி மக்கள் இருக்காங்க. பார்த்த மக்களுக்கு அது பலன் கிடைக்கும். இது எங்களுடைய கடமை. நாங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லணும், பாருங்கள் ராகுல் காந்தி உங்கள் கஷ்டத்தை தீர்க்க போகிறாரு, நீங்கள் கை சின்னத்தில் வாக்களியுங்கள், இல்லைன்னா தோழமை கட்சியினுடைய சின்னத்தில் வாக்களியுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய துன்பம் நீக்கப்படும் என்று சொல்லுகிற பொறுப்பு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் இருக்கிறது, கூட்டணி கட்சிக்கும் இருக்கிறது, புரிந்த நபர்களுக்கும் இருக்கிறது, பொதுமக்களுக்கும் இருக்கிறது. அதை செய்தால்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அதில் தவறிவிட்டோமையானால் மக்களை கோளாறு சொல்லக்கூடாது, அது நம்முடைய கோளாறு. தேசிய அரசியல் பற்றி நிறைய பேசிட்டோம். தமிழக அரசியலை பொறுத்தவரை 40 தொகுதிகள் வெற்றி என்கிற இலக்கோடு திமுக காங்கிரஸ் கூட்டணி கிளம்பி இறங்கியிருக்கிறது. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கென தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீத அடிப்படையும் அந்த கட்சி கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த 9 தொகுதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கையும் ரைட்லி டிசர்விங் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு தோழமை கட்சியோட ஒப்பந்தம் போடுற போது நம்முடைய வலிமையும் பார்க்கணும், நம்முடைய தோழமை கட்சியினுடைய வலிமையும் பார்க்கணும், மாற்றாருடைய வலிமையை நாம் பார்க்கணும். இது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது என்னவென்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். வட மாநிலங்களில் பெரும்பான்மையான இடங்கள் நாம் வெற்றி பெற முடியும். கிட்டத்தட்ட நாம் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 200லிருந்து 220 இடங்களாவது காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக பெற முடியும் என்ற அடிப்படையில் முயற்சி செய்கிறோம். அப்படி பெறுகின்ற பொழுது எந்தெந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி முழுமையான அளவிற்கு தன்னுடைய வீச்சை காட்ட முடியவில்லையோ, அது ஆந்திராவில் முடியவில்லை, தெலுங்கானாவில் முடியவில்லை. அதே போல் நான் ஒரிசாவினுடைய பொறுப்பில் இருந்திருக்கிறேன். அன்றைக்கு 6 இடங்களில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு அதை விட குறைவாக வரும் என்று நண்பர்கள் கூறுகிறார்கள். அதே போல் தமிழகத்தில் இப்படிப்பட்ட இடங்களில் நாம் ஒட்டுமொத்த பீகாரிலே இப்படிப்பட்ட இடங்களில் நாம் எண்ணிக்கையை முன்னிறுத்தாமல் தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கின்ற பொழுது யூபிஏவில் மிக வெற்றிகரமாக ஆட்சியை கடந்த 3 பாராளுமன்றங்களிலே நாம் மாநில கட்சிகள் இதுவரையிலே அமைச்சரவையிலே வராமல் இருந்து வெளியிலிருந்து தான் 1977 வரையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உரிமை போய்விடும், இதற்குள்ளே நுழையக்கூடாது என்று இருந்தார்கள். 77க்கு பின்னாலே அவர்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள்.
அதுக்கு பின்னாலே தெரிந்தது மத்திய அரசிலே பல காரியங்களை நம்முடைய மாநிலத்திற்கு கொண்டு வர முடியும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படையில் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டிலே பல கோடிக்கணக்கான திட்டங்களை யூபிஏ 1லேயும் 2லேயும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். காரணம், அவர் கூட்டணி கட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கட்சிகளும் அதில் பங்கேற்று அமைச்சர்களாகவும் இருந்தார்கள். 13 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே வரலாற்றிலே 13 அமைச்சர்கள் இருந்தது கிடையாது, எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது. அப்படி திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு வேண்டுமேயானால் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை எனக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அதற்கு உடன்பட்டு ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்ற அடிப்படையிலே 40க்கும் 40 என்பது நம்முடைய லட்சியம் என்று ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 200லிருந்து 220 அப்படிங்கிற உங்கள் எய்ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பல்வேறு மாநில கலக்கள், குறிப்பாக பெரிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா போன்ற பெரிய மாநிலங்கள் இல்லை நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி எண்ணிக்கை மூலமாக எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வேட்பாளர்கள் இப்பொழுது தான் போடப்பட்டிருக்காங்க. விட்ராயல் டேட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் மக்கள் மத்தியில் போக போகிறோம். இதுவரையில் கிடைத்த செய்திகளை இனிமேல் வேட்பாளர்கள் மூலமாக, கட்சியினுடைய மூலமாக மக்களுக்கு திரும்ப நினைவுபடுத்த போகிறோம். அப்போ நினைவுபடுத்துகிற பொழுது எப்பொழுதுமே மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களை ஆதரிக்கிறது மூலமாக வாக்கு எண்ணிக்கை நமக்கு அதிகமாகும். அந்த அடிப்படையிலே தான் ஒரு ஜனநாயகம் வெற்றி பெறுகிறது. அதை சொல்ல மறுத்தாலோ சொல்ல விட்டுவிட்டாலோ நாம் அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. அதனால் இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். தோழமை கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்களில் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. போஸ்ட் போல் அலையன்ஸ் என்ற அடிப்படையிலே தான் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலேயும், கேரளா போன்ற மாநிலங்களிலேயும், மற்ற மாநிலங்களையும், உத்தரப்பிரதேசிலையும் நாம் சிந்திக்கிறோம். அதனால் நாம காங்கிரஸ் கட்சியை ப்ரீ போல் தேர்தலுக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய கூட்டணி அடிப்படையில் பெறுகின்ற பொழுது அவர்களும் சேர்ந்து வரக்கூடியதான் 150 வருவார்கள். நான் சொன்னேன் 220 காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் சொல்லுகிறேன். அது 300 இடத்துல போட்டி போட்டாலும் சரி, 320 இடத்துல போட்டி போட்டாலும் சரி, நாம் வலிமையான இடங்களில் மட்டும்தான் போட்டியிடுகிறோம். அதற்கு மாற்றாக தேவையில்லாமல் நாம் போட்டியிடவில்லை. மத்திய பிரதேசத்தில் நாம் சென்ற முறை 2 இடங்களை தவிர வேறு இடங்கள் வர முடியவில்லை. இந்த தடவை குறைந்தது 15 இடங்களுக்கு வர முடியும். அதே போல் மத்திய பிரதேசத்தில் போன முறை ஒன்றுமே பெறவில்லை. இந்த முறை நம்முடைய ஆட்சியில் இருக்கிறார்கள். அதனால் குறைந்தது 10 இடங்களாக வரும். ராஜஸ்தானில் ஒரு இடம் கூட போன தடவை வரவில்லை. இந்த தடவை நாம் 20ல் ஒரு 15 இடங்களாக நாம் வருவோம். உத்தரப்பிரதேசத்தில் போன்ற முறை 2 தான் வந்தோம். அதற்கு முன்னாலே 2004 கிட்டத்தட்ட 14 இடங்களில் வந்தோம். அதே போல் இந்த முறை முடியும் என்ற நம்பிக்கையிலே தான் பிரியங்கா காந்தி அவர்கள் ஊராக சென்று அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கணக்கெடுக்கிற பொழுது 220 அளவில் நாம் வெற்றி பெற முடியும் என்று ஒரு கணக்கெடுப்பு வைத்திருக்கிறோம். அது நியாயமான கணக்கெடுப்பு தானே தவிர அபரிவிதமான ஆசையில் ஏற்பட்ட கணக்கெடுப்பு அல்ல. ராகுல் காந்தி பிரதமராவார் என்று ஒரு சாமானிய காங்கிரஸ்காரராக நீங்கள் நினைப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட வெற்றியா இல்லை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை நம்பியா? முதல்ல நம்ம வலுவாக இருக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் தேர்தலுக்கு பின்னால் உட்கார்ற போது அவர் பேக்கில் 220 இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் மாயாவதி அவர்கள் ஒத்துக்கிடுவாங்க, இவர் அகிலேஷ் ஒத்துக்கிடுவார், மம்தா பானர்ஜி என்னுடைய சகோதரர் தான் அப்படின்னு ஒத்துக்கிடுவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒத்துக்கிற போது நம்முடைய பலத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அது நீங்கள் கேட்பது போல முன்னாலே நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும், பின்னாலே அதற்குள்ள மரியாதை. தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுடைய ப்ரெடிக்ஷன், உங்களுடைய கணக்கீடு என்பது இந்த 40 தொகுதிகளில் எப்படி இருக்கிறது? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அதாவது 37 தொகுதிகளில் இருந்த அதிமுக இன்னைக்கு 20ஆக தங்களை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதி 20க்கு கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள். பல இடங்களில் நேர் எதிர் முகாமில் இருக்க கட்சிகள் போட்டியிடுது. குறிப்பாக விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் நேரடியாக போட்டி போடுகிறது. கோயம்புத்தூரில் லெஃப்ட் சிபிஎம்மும் பிஜேபி நேரடியாக போட்டியிடுறார்கள். உங்களுடைய சொந்த தொகுதியில் பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டியிடுது. இந்த அரித்மெட்டிக்ஸ், இந்த கணக்கீடுகளை வைத்து வெற்றி தோல்விகளை இன்றைய நிலையில் இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற இன்றைய தேதியில் நீங்கள் எவ்வளவு தொகுதி மதிப்பிடுறீங்க? அதாவது பழைய கணக்கை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 தொகுதியில் நமக்கு, அதாவது திமுக 2014 நிற்கிற போது திமுக 2வது இடத்துல வந்த இடங்கள், அவர்களுக்கு அதிமுகவுக்கு இருந்த வேறுபாடு என்பது மிக அதிகமான அளவிற்கு இருக்கிறது. அதாவது 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்திப்பதை விட அது ஒரு சிந்தனை இருக்குது. என்னன்னு கேட்டால் தினகரன் அந்த ஓட்டை பிரிப்பார்.
அதன் மூலம் நான் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் நான் ஃபீல்டை தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் அந்த கணக்கெல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம முழுக்க முழுக்க ராகுல் காந்தியை முன்னிறுத்த வேண்டும், அவருடைய கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் முன்னிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துகின்ற பொழுது 2014 கணக்கு வராது. அதற்கு பின்னாடி நான் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம் அல்லவா, 98 130 என்ற கணக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கணும் இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதன் மூலமாக இந்த 40க்கு 40 என்பதில் சிறு அளவு கூட நாம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்படி பேசுகின்ற பொழுது நம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் ஆட்சி அமைக்கிறோம், நான் வெற்றி பெறுவேன் 40க்கு 40 என்று சொன்னால்தான் மக்கள் நம் மீது நம்பிக்கை ஓட்டு போடுவார்கள். சில இடங்களில் சில சலனங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் வலிமையோடு நாம் மக்களை சந்திக்க வேண்டும். தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாக்குகளை பிரிக்காதுன்னு சொல்றீங்களா, இல்லை அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வராதுன்னு சொல்றீங்க? அதாவது முன்னால் கணக்கு போட்டது மாதிரில அவர் ஆவரேஜாக ஒரு 8% 25% வரைக்கும் தொகுதிகள்லையும் தென் மாவட்ட தொகுதிகள்லையும் போக போக தஞ்சாவூரை தாண்டினதுக்கப்புறம் அவருடைய எண்ணிக்கை வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்துருச்சு, 8%, 9% வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ கள அளவில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு டேக் ஆஃபே ஆகலை. யாருமே அவங்க மேலே நம்பிக்கைப்படலை. இன்றைக்கி தான் அவர் பரிசு போட்டி எடுத்து வெளியில் காட்ட போகிறார். இதை நம்பி போடுவார்களா? அவருடைய தெளிவான பார்வை இருக்கிறதா? யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்? அவர் துணிவாக சொல்ல வேண்டும். நாங்கள் வெற்றி பெற்றால் ராகுல் காந்திக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் சொல்ல முடியுமா அவர்களால்? அல்லது நாங்கள் மோடிக்கு செய்கிறோம் சொல்லுங்கள். இரண்டும் சொல்லாமல் இது ஊழலாட்சி என்று சொல்வதை நம்பி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் அவருடைய பொதுக்கூட்டங்கள் பேச்சு எல்லாத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளும் அதிமுகவையும் ஒரே திசையில் ஒரே அளவில் தான் எதிர்க்கிறாரு. அப்படி எதிர்க்கக்கூடிய அவர் காங்கிரஸ் கட்சியை நான் ஆதரிக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? அப்படி சொல்லாட்டு நீ வாக்கு செதறி போயிரும்ல. மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறணும், காங்கிரஸுக்கு எந்த விதத்திலும் வெற்றி பெற்று காட்டு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரணும். இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதுவும் ஸ்டெல்லா மேரிஸனுடைய அந்த பேச்சுக்கு பின்னால் இளைஞர்கள் மத்தியில் மிக அதிகமான வீச்சு இன்னைக்கு இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் நமக்கு வெற்றி அடைய போகிறது. காரணம் அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு நம்பிக்கை. அதுக்கு பின்னால் நாகர்கோயிலில் பேசிய பேச்சு, வெளிப்படையான பேச்சு. இந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செல்லுகின்ற பொழுது இவர்களாலே ஒரு டேக் ஆஃபே ஆகாது. இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசன் இளைஞரை தான் டார்கெட் பண்ணுறாரு. ஒரு ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு 40-45க்குள்ளே அவரோட கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உங்களிடம் ஏன் ஈர்ப்பு வரணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க. அப்படின்னா அந்த ஈர்ப்பு ஏன் கமல்ஹாசன்ட்டு போகாது? அவரே தேர்தல் நிற்கலையே, அவருக்கே அவர் மேல் நம்பிக்கை இல்லை, அவர் கட்சி மேல் நம்பிக்கை இல்லை. அவருடைய கட்சியில் போட்டு நிறைய பேருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அவர் யார் யார் இளைஞர்கள் இருக்காளோ அவங்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஓட்டில் போற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை எண்ணத்தோடு பிஜேபியினுடைய ஒரு டம்மியாக தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் தவிர ஒரு குறிக்கோளோடு அவர் வரவில்லை. அவருக்கு ஒரு ஷூட்டிங் சரியாக கிடைக்கல, கால் ஷீட் இல்லை. அதனால் இந்த கால் ஷீட்டில் அவர் நடிப்பார், மற்றவங்களே ஸ்டண்ட் அடிக்க சொல்லுவார், அவர் நடிக்க மாட்டார். கமல்ஹாசன் மீது திரு சுதர்சன் ஆட்சேபன் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அவர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலைங்கிற அதிருப்தியா இல்லை ஒரு அரசியல்வாதியாக மதிப்பீடா? நாங்கள் கூப்பிடவே இல்லையே அவர். எங்களுக்கு அப்போவே தெரியுமே, அவர் எப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்றைக்கே தெரியும் இவருடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு இடமா போய் பார்த்து டெஸ்ட்டு பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் இங்கே அனுப்புகிறாரு அப்படிங்கிறது தெரியும். ராகுல் காந்தி அவரை சந்தித்து 1.5 மணி நேரம் பேசினார், பிரியங்காவை பேசினார், கம்யூனிஸ்ட் கட்சியை சந்தித்து பேசினார், இவரை கேஜ்ரிவாலை சந்தித்து பேசினார், சந்திரபாபு நாயுட பேசினார். ஏன் போய் இவரை மோடியோட பேசலை? காரணம் அவருடைய தூதுவராத்தையும் இவர் வந்திருக்காரு. ஆனால் எல்லா இருக்கக்கூடிய சங்கதி புறாத்தையும் கேட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு. இல்லை, எல்லா பொதுக்கூட்டங்களையும் ஒரு மோடியை கடுமையாக விமர்சிக்கிறாரு. காங்கிரஸ் எந்த கொள்கையின் அடிப்படையில் சொல்ல, எந்த கொள்கை ஒரு கொள்கையை சொல்லுங்க அவர் தவறு செய்திருக்காருன்னு மோடி சொல்லியிருக்காருன்னு ஒரு கொள்கையை சொல்லுங்க. மொட்டா முசுக்கா மோடி தவறு. இது மேல்போக்காக பேசுகிற பேச்சில் நீங்கள் சொல்லுங்கள். திரைப்பட தொழிலாளர்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டிருக்குது, அவங்க டாக்ஸேஷன் அதிகமாக போட்டிங்க, ஜிஎஸ்டி போயிடுச்சு, திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்கள் துன்பப்பட்டு கொடுக்குறார்கள், அந்த பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். முடியலையே வரல. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருக்கிற ஒரு சூழல்ல இனி களத்தை மிக தீவிரமாக எடுத்து சென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி வாய்ப்பு இழந்துவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல சிறு அளவு கூட தொய்வு இருக்கக்கூடாது. காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் பேட்டர்னே மாறி போயிடுச்சு. முன்னால் எப்படின்னா நாங்கள் ஒரு மைக் செட் வேனை எடுத்துக்கிடுவோம்,
நாங்கள் இன்னொரு வண்டியில் உட்காந்துக்குருவோம். அந்தந்த இடத்துல நினச்ச இடத்துல கூட்டம் இருக்கிற இடத்துல பேசிட்டு போய்கிட்டு இருப்போம். செய்திகள் மிக வேகமாக பரவியது. பிட் நோட்டீஸ் அடிப்போம், வால் போஸ்ட் அடிப்போம், எழுத்து பண்ணுவோம். இது பூராத்தையும் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ அது நேருக்கு நேரம் தான் நீங்கள் சந்திக்கணும். நாள் மிக குறைவு. அதனால் நம்ம நேரத்தை வீணாக்காமல் அவரவர்கள் பிரிந்து செல்கிற அளவிற்கு அந்தந்த வேட்பாளர்களை திட்டமிட்டு சந்தேகம் மற்றவர்கள் மீது படாமல் அவர்களுக்கு முழு உரிமையை கொடுத்து எல்லா இடங்களையும் போய் பார்க்கணுமே தவிர மேல் போக்காக நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நினச்சா உள்ளே பொய்ய சொல்லுவாங்க. அவங்க இடத்துல சங் பரிவார் ஒவ்வொரு இடத்துலையும் முழு நேர ஊழியர்கள் அனுப்பப்பட்டிருக்கார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து பேசிட்டு வர்றாங்க. அவங்க இடத்துல தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க, ஒரு கதையை சொல்கிறாங்க. இது அந்த அளவிற்கு நாம் இன்றைக்கு அவர்கள் சென்றிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி மக்கள் நம்மை நேசிக்கிறார்கள், அதையும் மீறி அவர்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் அப்படி வாக்களிப்பார்கள் நம்பிக்கையில் மட்டும் நம்ம இருக்காம நம்ம கடமையும் செய்யணும்னு. களப்பணியை திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும், அதிதீவிரமாக போக வேண்டும். அது சிறு அளவுக்கு கூட அதில் மாற்று கருத்தை வைத்திருக்க கூடாது. அப்படி அதிதீவிரமாக போகணும் அப்படின்னா சிவகங்கை தாண்டியும் சூசன் ஆட்சி பிரச்சாரம் பண்ணுவாரா? ஆமாம், இப்போ அடுத்து மதுரைக்கு போகிறேன். நான் இப்போ மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ரங்கராஜன் அவர்கள் அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ஒரு 2 நாளைக்கு இங்கே பேசணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போகிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி வேட்பாளர்கள் கூப்பிட்டால் தான் நம்ம போட முடியுமே தவிர நாங்களாம் மைக் செட்டை போட்டுட்டு போகிற காலம் போயிடுச்சு. இப்போ விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிற சூசன் ஆட்சி கூப்பிட்ட இடத்துக்கு நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். அதுதானே என்னுடைய கடமை. முக்கியமான நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களோட வியூகம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்வு கலந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.